தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக் மனு மீது பதிலளிக்க அமலாக்கத்துறை மற்றும் திகார் சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிற்கு எதிராக ஜாஃபர் சாதிக் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் திகார் சிறை நிர்வாகத்துறை பதிலளிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் அடைத்ததற்கு எதிராக ஜாஃபர் சாதிக் தொடர்ந்த மனு மீதான விசாரணையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை மற்றும் திகார் சிறையினுடைய நிர்வாகம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.